தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். நான் அதை காக்கும்படியாக என்ன செய்ய வேண்டும்? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் நம்மை தாமே பரிசுத்தமாக்கிக் கொள்ளும்படியாகத்தான் ஆண்டவர் விசுவாசிகளாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இது விசுவாசிகள் என்று சொன்ன உடனே இதுல பாஸ்டர் உட்பட மாட்டார் என்றல்ல, போதகர் உட்பட மாட்டார் என்றல்ல. ஆமென். சபையிலே ஒட்டுமொத்தமாய் என்னை சேர்ந்து பேசும் பொழுது நாம் எல்லாரும் யாரு? கர்த்தருடைய சமூகத்திலே விசுவாசிகள். அல்லேலூயா. தேவனுடைய மந்தையில் எழுதப்பட்டிருக்கிறார். அந்த மந்தையில இருக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் விசுவாசிய பட்டியலில் வைத்திருக்கிறார். விசுவாச பட்டியலில் இருக்கிற நாம் யாவரும் உண்டு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்னொன்று, ஆமென், மாற்றம் நமக்குள் வர வேண்டும். அந்த மாற்றங்கள் எப்படி வரும் என்றால் நம்மை நாமே பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அந்த வசனத்தை தெரிந்தால் வாசிக்கலாம். நான் பரிசுத்தராக இருக்கிறதை போல நீங்கள் என்ன செய்யுங்கள்? பரிசுத்தராயிருங்கள். அப்படியே சொல்லலாமா? அப்ப தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவரை தரிசிக்க வேண்டுமானால், ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டுமானால், தேவனை என் மூலமாய் நம் மூலமாய் பிரஸ்தாபப்படுத்த வேண்டுமானால் முதல் படி பரிசுத்தம். இல்லையா சொல்லலாமா? தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நமக்குள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருக்கேற்ற பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் எப்படி நமக்குள்ளே உருவாகிறது என்றால், ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஒன்று, எப்படி பரிசுத்தமாக்கப்படுகிறோம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தத்தினால் கழுவப்படுகிற யாவரும் பரிசுத்தமாக்கப்படுகிறார். அல்லேலூயா சொல்லாமே. இரண்டாவது நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய வசனம் நம்ம என்ன செய்யப்படுகிறது? சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமே. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்கிறார், இவ்வளவு நேரம் கேட்ட இந்த வசனத்தினாலே நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் கேட்ட வசனத்தினாலே என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒன்று, இயேசுவுடைய இரத்தம் நம்மை பரிசுத்தமாக்கும். இரண்டாவது, ஆமென், கர்த்தருடைய வசனம் நம்மை சுத்திகரிக்கும். மூன்றாவதாய் பார்க்கும்போது, ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடும் பொழுது நாம் என்ன செய்யப்படுகிறோம்? பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெறுவான். அல்லேலூயா சொல்லாமே. அப்ப தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவர்கள் இந்த மூன்று காரியத்தை கடைபிடித்தால் போதும். ஒன்று, நம்முடைய பாவத்தை அறிக்கையிட வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? பாவத்தை அறிக்கையிடாத எந்த மனிதனும் தேவனுடைய சமூகத்திலே பரிசுத்தத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அவன் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருந்தால், வேத வசனம் எனக்குள் இருக்கு என்று சொன்னாலும், அவன் நாம் அறிக்கையிடாத பாவங்கள் நமக்குள் இருக்குமானால், அந்த பாவத்தின் நிமித்தமாக நீங்கள் என்ன செய்யப்படுகிறீர்கள்? அவன் அசுத்தத்திலே இருக்கிறீர்கள், பரிசுத்தத்தில் இல்லை. அல்லேலூயா சொல்லாமா? அப்ப பாவம் என்பது அறிக்கையிட வேண்டும். ஆமென். ஆண்டவரே, நான் இந்த பாவம் செய்திருக்கிறேன், தவறுகளை செய்திருக்கிறேன், குறைவுகளை செய்திருக்கிறேன். ஆமென். நான் நினைக்கிறதை போல பாவங்கள் என்பது விபச்சாரம் மட்டும் பாவம் அல்ல. அல்லேலூயா சொல்லாமா? கொள்ளையடிப்பது மாத்திரம் பாவம் அல்ல. நாம் நினைப்பதை போல திருடுகிறது மட்டும் பாவம் அல்ல. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அப்ப தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சரீரங்களுடைய பரிசுத்தத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தம் என்பது சிந்தையிலே பரிசுத்தம், செயல்பாடுகளே பரிசுத்தம், பார்வையிலே பரிசுத்தம், எண்ணங்களிலே பரிசுத்தம். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இந்த ஏழு விதமான ஆமென் ஆமென் அந்த எண்ணங்களிலே ஏழு விதமான அந்த காரியங்களிலே நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டுமானால் நாம் ஒவ்வொன்றையும் அறிக்கை செய்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்தத்திற்காக ஜெபிக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நான் இன்றைக்கு உலகத்துக்கு நேராக பயணிக்க போகிறேன், உங்களுக்கு பிரியமில்லாத எந்த பார்வையும் எனக்குள் வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லாமா? பார்வையிலே பரிசுத்தம், செயல்பாடுகளே பரிசுத்தம், நடத்தையிலே பரிசுத்தம், எண்ணங்களிலே பரிசுத்தம். யாரை குறை சொல்லி இருப்பீர்களானால் அந்த குறைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லி, ஆண்டவரே, அந்த மனிதன் வேதனைப்படுத்தி இருக்கிறேன், அந்த வேதனை நிமித்தமாக எனக்கு அந்த அசுத்தங்கள் வரக்கூடாது என்று சொல்லி பரிசுத்தத்திற்காக ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா?
அல்லேலூயா. 2 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்ட ஒரு முறை கூட வாசிங்க. 2 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலும் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மீண்டும் அதிலே ஜெயித்தார் போதும். அல்லேலூயா சொல்லாமா. அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். அல்லேலூயா சொல்லாமே. நம்ம இந்த உலகத்தின் கேட்டிலிருந்து தான் நாம் என்ன செய்திருக்கிறார்? பிரித்தெடுத்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லா காரியமும் அமைப்பு காலங்களில் அசுத்தத்திலே போய் முடிகிறது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லாமா. எதுவுமே பரிசுத்தத்திலே செயல்படுகிறது என்பதை இந்த உலகத்தில் நாம் எங்கே போனாலும் பார்க்க முடியாது. அல்லேலூயா சொல்லாமா. உலகத்திலிருந்து நீங்கள் எந்த மூலையிலே போனாலும், எந்த இடத்திலே போனாலும், எந்த காரியமானாலும் அந்த இடத்திலே பரிசுத்தத்திற்கு இடமே கிடையாது. அதனாலதான் ஆண்டவர்களை தனியே பிரித்தெடுத்திருக்கிறார். ஆபிரகாம் எப்படி அழைத்தார் தெரியுமா? அவன் லட்சக்கணக்கான விக்கிரகங்களை உண்டு பண்ணி தயார் செய்து விற்பனை செய்தவருடைய கூட்டத்தில் இருந்த மனிதர். அந்த மனிதனை பார்த்து ஆதியாகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கிற வாசிகள். ஆதியாகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன். அல்லேலூயா. யாரை கர்த்தர் அழைத்திருந்தாலும் இந்த வார்த்தை சொல்லிதான் அழைக்கிறார். அவன் நான் உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி நம்பிதான் அவரை பின்பற்றி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. அவர் பெரிய ஜாதியாய் மாற்றுவார் என்று சொல்லி இருக்கிறார். ஆபிரகாம் அதை சொன்ன உடனே அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? அவன் அந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தையை பிரதிபலிப்பதற்காக தன்னை என்ன படுத்தினான்னு பார்க்கிறோம். அந்த இடத்தை விட்டான் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா. முதலாவது இடத்தை விட வேண்டும், இரண்டாவது புறப்பட வேண்டும், மூன்றாவது அப்புறம் தான் ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய ஆமென் அந்த ஸ்டோரியில என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நீ உன் இனத்தை விட்டு உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ. அல்லேலூயா சொல்லாமா. அப்ப ஒருவன் ஒரு பொருளை விடாமல் அடுத்த பொருளை பெற்றுக் கொள்ள முடியாது. அல்லேலூயா சொல்லாமா. ஒன்றை விட்டு விட வேண்டும், அதை விட்டு விட்டால் இரண்டாவது புறப்பட வேண்டும். அதை விட்டு நம்ம புறப்பட்டு செல்ல வேண்டும். இது எனக்கு தேவையில்லை, எனக்குரியதல்ல, என் வாழ்க்கைக்குரியதல்ல, என் நடத்தைக்குரியதல்ல, எனக்குரிய காரியம் அல்ல என்று சொல்லி ஒரு மனிதன் ஒரு காரியத்தை விட்டு விட்டான் என்றால் அங்கே இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லாமா. புறப்பட வேண்டும், திரும்ப வேண்டும். அல்லேலூயா சொல்லாமே. திரும்புகிற மனிதன் காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று சொன்னார். ஆண்டவர் அடுத்த கட்டத்துக்கு நம்ம எங்க அழைக்கிறாரோ அங்கே நம்முடைய சிந்தனை திரும்ப வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா. அப்படி திருப்பப்படுகிறவருடைய வழியினுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கட்டளையிடுகிற தேவன். அல்லேலூயா சொல்லாமா. லோத்துவை மனைவியை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் என்ன செய்யுங்கள்? இந்த இடத்தை விட்டு ஓடுங்கள். ஓடி என்ன செய்யுங்க? அந்த மலையிடத்தில் போய் அடைக்கலம் கொள்ளுங்கள். அதுல ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருப்பார். என்ன வார்த்தை? நீங்கள் ஓடுகிற ஓட்டத்தில் என்ன செய்யக்கூடாது? திரும்பி பார்க்க கூடாது. அல்லேலூயா சொல்லாமா. வார்த்தை தான் நம்மை உருவாக்குகிறார். இந்த வார்த்தை சொன்ன உடனே அப்படியே உட்கார்ந்திருக்க கூடாது. அல்லேலூயா சொல்லாமா. ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் நம்மை விலையேறப்பட்ட வார்த்தையாய் மாற்றியிருக்கிறார். ஆதியாகம புத்தகம் வெளிப்படுத்தல் புத்தகம் வரைக்கும், ஆதியாகம புத்தகம் முதல் வெளிப்படுத்தல் புத்தகம் வரைக்கும் ஒரு வார்த்தை கூட நமக்கு வேண்டாம் என்று ஒதுக்கப்படுகிற வார்த்தை அல்ல. அல்லேலூயா சொல்லாமா. ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் அடங்கி இருக்கிறபடினாலே அந்த வார்த்தைகளை நீங்கள் நின்று விசாரித்து செயல்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா. நின்று கவனித்து செல்ல எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை போல இந்த இடத்துல தான் எடுத்திருப்பார். அப்ப லோத்துவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ புறப்பட்டு போ, எங்க ஓடினாலும் என்ன செய்யாத,
பார்க்காது. உலகத்தை நீ திரும்பி பார்த்தாயானா உலகம் உன்னை அப்படியே கேட்ச் பண்ணி, ஒரு காந்த சக்தி ஒரு இரும்பை எப்படி தனக்குள் இழுத்துக் கொள்கிறதோ அதே போல நாம் எந்த திசையிலே திரும்பினாலும் அந்த திசையை நோக்கி இழுத்துக் கொள்ளும்படியாக உலகம் நமக்கு ஆயத்தமாகவே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? உலகம் ஆயத்தமாகவே காத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமே? லோத்து ஓடிக்கொண்டே இருக்கிறானே, லோத்து ஏன் திரும்பி பார்க்கவில்லை? அல்லேலூயா சொல்லாமா? 20 ஆண்டுகளுக்கு முன்பா திருமணமான தம்பதிகள் என்ன செய்வார்கள்? ஒரு பஸ் பிடிக்கணும்னா முன்னாடி கணவன் ஓடுவார், பின்னாடி கணவி ஓடுவார். அல்லேலூயா சொல்லாமே? பாத்திருக்கீங்களா? புருஷன் கையை பிடிச்சா ஓடிட்டு இருப்பாரு, புருஷன் இழுத்துட்டே போவார். ஏன்னா அவர்கள் கொஞ்சம் பலவீனமான பாண்டமா இருக்கிறபடியா என்ன செய்வாங்க? இழுத்துட்டே ஓடி பஸ் ஏறுவாரு. நான் பார்த்திருக்கிறேன், அதனால தான் சொல்றேன். அல்லேலூயா சொல்லாமா? ஆனா இந்த காலத்துல அப்படி இல்லை, ஆளுக்கு ஒரு கார்ல போடுறாரு. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லாமா? ஆளுக்கு ஒரு கார். ஏன்னா அந்த அளவுக்கு வசதிகள் பெருகிறபடினால அவர்களுக்கு எல்லாமே தோன்றும். அல்லேலூயா தோன்றுகிறது நல்லதுதான். அல்லேலூயா சொல்லாமே? அல்லேலூயா இப்படி இழுத்துக்கொண்டே போற லோத்து, ஏன்னா கை மெதுவா தானே இருக்கும். அவன் பெண்களுடைய கரங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? மெதுவா இருக்கும். ஆண்களுடைய கரங்கள் கோடாலிகளை பிடித்த கரமா இருக்கிறதுனால மூர்க்கமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லாமே? இவங்களை சிரிப்பதற்காக சொன்னாலும் வார்த்தை உண்மைதான். அல்லேலூயா சொல்லாமே? அல்லேலூயா. திடீரென்று பார்த்தா மனைவியுடைய கை அவன் அப்படியே என்ன செய்ய கெட்டியாக மாறுகிறார், உப்புத்தூணாக மாறுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? அப்படி மனைவி உப்புத்தூணாய் மாறின போது லோத்துவின் பார்வை இந்த மலையை நோக்கி இருந்தது. புரிந்ததற்காக சொல்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருடைய வார்த்தை தவிர மனைவியோ யாருடைய வார்த்தையானாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்பது ஆண்டவருடைய வசனம் சொல்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? நீ கர்த்தருடைய பாதையில ஓடுகிற மனிதனா இருந்தா, கர்த்தர் கொடுத்த ட்ராக்ல ஓடுகிற மனிதனா இருந்தா, யாரெல்லாம் இழுத்துக் கொண்டு போகிறாரோ அவர்களோட வேலைக்கு தூணாய் வழியை நின்றாலும் உன்னுடைய பார்வை கர்த்தர் சொன்ன வார்த்தையிலே இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? நம்முடைய வார்த்தை, நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் சொன்ன வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா அல்லேலூயா. 1 தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 11-12. நீயோ விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, போதும். அந்த தமிழ்ல வந்து வாசிங்க. நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி நீதியும் தேவ பக்தியும் விசுவாசமும் அன்பையும் சாந்த குணத்தை அடையும்படிக்கு நாளே ஒரு மலையில சொல்லாமா? நீயோ இவைகளை விட்டு ஓடி. அந்த 2 வசனத்துக்கு முன்னாடி நீங்கள் வாசிப்பீர்களா? அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கும். இதை விட்டு நீ ஓட வேண்டும். வாசிங்கள். 2 வசனத்துக்கு முன்னாடி 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகளிலும் விழுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் இவைகளை விட்டு ஓடி என்ன செய்யுங்கள்? அன்பிலும் சாந்தத்திலும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனையினாலே தங்களை உருவ குத்திக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா சொல்லாமா? இந்த மேல ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் தியானிக்கும் போது இதுதான் என்னை காயப்படுத்துகிறதா, இதுதான் என்னை நோகடிக்கிறதா, இதுதான் என்னை சிரமப்படுத்துகிறதா, இதுதான் என்னை இவ்வளவு தூரம் என்னை மனமடிவாக்குகிறதோ என்று நாம் தியானிக்க முடியும். அல்லேலூயா சொல்லாமா? இந்த வசனங்களை நிறுத்தி வாசிக்க வேண்டியது ஒரே வார்த்தையினால நம்முடைய
வசனத்தை வாசித்து பார்க்கலாம். நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி ஒன்று நீதியும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்தத்தையும் அடையும்படி நாடு. அல்லேலூயா சொல்லாமா? இந்த காரியங்களை தேடும் போது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஏன்னா விட்டு வந்ததை எப்படி நம்ம விட முடியும்? அல்லேலூயா சொல்லாமா? பிடித்து கொண்டதை எப்படி நம்ம விட முடியும்? அவிச்சையை எப்படி நம்ம விட முடியும்? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அது நான் தான் எடுத்து வாசிக்கணும் போல தெரியுது. நம்ம 6ஆம் அதிகாரம் அதனுடைய 9 வசனத்தை ஐஸ்வர்யவான்கள் விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டு அழிவிலும் அமிழ்த்துகிற பதிகேடும் சேதமான பலவிதமான இச்சைகளில் விழுகிறார்கள். பணாசை எல்லா தீமைக்கும் நேராக சிலரை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழங்கி அநேக வேதனையாலே தங்களில் ஒருவர் குத்திக் கொள்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? தங்களையே காயப்படுத்திக் கொண்டிருக்கிறார், தங்களையே வேதனைக்குட்படுத்திக் கொண்டு மேலே இருக்கிற வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில லைஃப்ல ஓடிக்கொண்டிருக்கிற காலம். இந்த காரியம் வீடுகளில் காத்து தியானித்து பாருங்கள். இதனால தான் நான் வேதனைப்படுகிறேனா? அல்லேலூயா. இதனால தான் நான் காயப்படுகிறேனோ? இதனால தான் நான் மனஸ்தாபப்படுகிறேனா? இதனால தான் நான் வெறுப்போடு இருக்கிறேனோ? இதனால தான் எனக்கு கஷ்டங்கள் வருகிறதோ? இதனால தான் நான் பாதைகளை படுகிறேனோ? எல்லாம் அந்த வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது நமக்கு முன்பிதாவாக இருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார். அந்த வசனத்தில் தான் எழுதப்படும் நீயோ, அல்லேலூயா சொல்லாமா? நீயோ என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி ஒன்று நீதியையும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. அல்லேலூயா சொல்லாமா? இந்த காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? அதுதான் நல்ல போராட்டம். நாம போராடுகிற போராட்டம் நல்ல போராட்டம் அல்ல. அல்லேலூயா சொல்லாமா? பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் உயர்வுக்காகவும் பதவிக்காகவும் ஆசாபாசங்களுக்காகவும் வேலைக்காகவும் உழைப்புக்காகவும் வருமானத்திற்காகவும் ஓடுகிற ஓட்டம் நல்ல போராட்டம் அல்ல. அல்லேலூயா சொல்லாமா? அந்த போராட்டம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை, நம்முடைய குடும்பத்துக்கு தேவை, நம்முடைய எதிர்காலத்துக்கு தேவை. அந்த உலகத்தோட முடிந்து போகும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு நல்ல போராட்டத்தை போராடுகிற உத்தம மனிதனாக மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? நல்ல போராட்டத்தை போராடுகிறவர்கள் எப்படி ஓடுவார்கள் தெரியுமா? எதை டார்கெட் பண்ணுவாங்க தெரியுமா? அதே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு நீதியை தேடுவார்கள். நீதியை தேடுகிறவர்களுக்கு அநேக வேதனை உண்டு. அல்லேலூயா சொல்லாமா? நீதி சும்மா வருவதில்லை. அல்லேலூயா சொல்லாமா? நீதி வரும்போது சும்மா தலை காண்பிப்பதில்லை. நீ அநேக நெருக்கடிகளை பட்டால்தான் தீமை தலை தூக்கும், நீதி தலை தூக்கும். அல்லேலூயா சொல்லாமா? நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி. அநேகர் சொல்ற முடியாது, எனக்கு சாந்தம் இல்லைங்க, நான் அடிச்சா 1 அடி ஆமே என்னது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் அடிச்சா தாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, அந்த கோபம், வெறுப்பு, கசப்பு, வேதனை எல்லாம் கலக்கி ஒரு சாம்பார் மாதிரி ஆகி அந்த குடும்பத்தை சீரழிச்சு. அல்லேலூயா சொல்லாமா? இந்த குடும்பம் நரகத்துக்கு எதிராக பயணித்து என்ன செய்வது எதை செய்வதற்கு தெரியாம திகைத்து. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? அப்படியே துன்பத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற உலகத்தின் அசுத்தமான கேட்டுக்கு தப்பினவர்களே, நீங்கள் மீண்டும் ஏன் அதை மீண்டும் 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 கலந்துகிறீர்கள்? அல்லேலூயா சொல்லாமா? மீண்டும் மீண்டும் ஏன் ஓடுகிறீர்கள்? மீண்டும் மீண்டும் ஏன் திரும்பி பார்க்கிறீர்கள்? மீண்டும் மீண்டும் ஏன் அதையே ஃபோக்கஸ் பண்றீங்க? உங்களுக்கு வேற வேலை இல்லையா? அல்லேலூயா சொல்லாமா? நீ வேற வேலை கிடையாதா? நீதியை பார்க்க கூடாதா? நியாயத்தை பார்க்க கூடாதா? அன்பை பார்க்க கூடாதா? விசுவாசத்தை பார்க்க கூடாதா? நல்ல போராட்டத்தை போராடு, ஓட்டத்தை முடிக்கிறவனாய் ஓடு. அல்லேலூயா சொல்லாமா? தட்டிக்கு விழுகிறவனாய் ஓடக்கூடாது, ஓட்டத்தை முடிக்கிறவனாய் ஓட வேண்டும். நான் பயந்து பேசிக் கொண்டிருக்கிறேன், எனக்கு விழுகை வரக்கு நிறைய நேரம் கிடையாது. அல்லேலூயா சொல்லாமா? பேசுகிற நமக்கும் விழுகை வருவதற்கு நிறைய நேரம் கிடையாது. தேவ பக்தியோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில்
அல்லேலூயா. அந்த மனிதன் தான் சொல்லுகிறார், இவைகளை விட்டு ஓடி நல்ல போராட்டத்தை போராடினேன், கிறிஸ்துவின் நிமித்தம் நான் வருகிறேன், எல்லாமே எனக்கு நஷ்டமா எண்ணுகிறேன், குப்பையா எண்ணுகிறேன். அல்லேலூயா சொல்லாமா? யார் நிமித்தம் வருகிறது? கிறிஸ்துவின் நிமித்தமாய் வருகிறேன், யாரும் எனக்கு நஷ்டம். யார் சொல்றா தெரியுமா? வெறும் அப்போஸ்தலனாகிய பவுல் அல்ல, ஒரு ஊழியக்காரன் பேசுகிற பேச்சு அல்ல. அல்லேலூயா சொல்லாமா? இந்த பேச்சு பேசினவர் ஊழியக்காரன் அல்ல. அல்லேலூயா. ஒரு காலத்தில் 9 கப்பல்களுக்கு உரிமையாளனாக இருந்தவர். அல்லேலூயா சொல்லாமா? ஒரு கப்பலிலேயே கோடிக்கணக்கான வருமானங்கள் வரும்போது 9 கப்பலை உடைய ஒரு துறைமுகத்தை சொந்தமாக்கிக் கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருக்கும்போது அவ்வளவு கோடியையும் தேவனுக்காக உதவி விட்டுக் கொண்டு அவன் சொல்லுகிறான், கிறிஸ்துவின் நிமித்தமாக இது எனக்கு குப்பை, இது எனக்கு நஷ்டம். அல்லேலூயா சொல்லாமா? லாபத்தை நஷ்டமா எண்ணுகிறவர்கள் கிறிஸ்துவின் சிலுவையை பிடித்துக் கொள்வார்கள். லாபத்தை நஷ்டமா எண்ணுகிறவர்கள் கிறிஸ்துவின் சிலுவையை பிடித்துக் கொள்வார்கள். வருமானம் வேண்டாம் என்று சொல்லல, நம்மை ஐஸ்வர்யம் வேண்டாம் என்று சொல்லவில்லை, உயர்வு வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனா அதுவே கதியா இருக்கக்கூடாது, இந்த பணமே கடவுள் என்று சொல்லி இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவன் அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல போராட்டத்தை போராடுவதற்கு, இதெல்லாம் இழப்பதற்கு ஆயத்தமாக இருந்தான். அல்லேலூயா சொல்லாமா? அதனால தான் தீமோத்தேயை பார்த்து, அவன் உடனே ஊழியக்காரனாகிய தீமோத்தேயை பார்த்தவர் சொல்லுகிறார், அருமையான சகோதரனே, தேவ மனுஷரே, இவைகளை விட்டு ஓடி நீதியை, தேவ பக்தி, விசுவாசத்தை, அன்பை, பொறுமை, அவன் சாந்த குணத்தை அடையும்படி நாடு. அல்லேலூயா சொல்லாமா? அப்போஸ்தலனாகிய பவுல் எதை நஷ்டமா எண்ணினார்? பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை எடுத்து வாசித்து பாருங்கள். பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். பிலிப்பியர் நிருபம். ஆகும் எனக்கு லாபமாக இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அது மாத்திரமல்ல, நாம் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் சுயநீதி உடையவனாயிராமல் கர்த்தரை பற்றி விசுவாசத்தினால் வருகிறதும் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியுடையவனாயிருந்து போதும். அல்லேலூயா சொல்லாமா? இந்த காரியம் நீதியும் நியாயமும் பரிசுத்தமும் விசுவாசமும் எனக்குள் வரும்படியாக இந்த காரியத்தை கிறிஸ்துவின் நிமித்தம் நஷ்டமாகவும் குப்பையாகவும் எண்ணுகிறேன். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அந்த பிலிப்பு அந்த 2 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை ஒருமுறை கூட வாசிக்கலாமே. 2 பேதுரு புத்தகம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் வேறுள்ளதாக இருக்கும். அல்லேலூயா சொல்லாமா? அவருடைய முன்னிலைமை, இப்போது ரட்சிக்கப்பட்டார்கள், அந்த நிலையில் இருந்த அந்த சாபங்கள் திரும்ப நாம் அதிலே உலகத்தின் காரியத்தில் ஜெயிக்கப்பட்டால் நம்முடைய நிலைமை மிகவும் கேடுள்ளதாக மாறும். அல்லேலூயா சொல்லாமா?